எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிம்பிளான எந்த மசாலா ஐட்டமுமே சேர்க்காம ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? இது எந்த மசாலாவுமே இதில் நான் சேர்க்கலை. வெறும் பன்னீரும் சீஸும் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பன்னீர் சீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு பன்னீரை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி லைட்டாக உப்பு, பெப்பர், மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பன்னீரை 2 பக்கமும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃப்ரை ஆனால் போதும். 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். பாருங்கள், இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர், இதுக்கு மேலே துருவின சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கோங்க. சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம். நான் அளவாக போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே துருவின சீஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு தவாவில் போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எது வேணால் உங்கள் சாய்ஸ் நீங்கள் மேலே தூவிக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லைனா பட்டர், கீ ஏதாச்சும் ஒன்று கீழே அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமுமே பொறுமையாக சிம்மில் வச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு குக் பண்ணால் தான் உள்ளே இருக்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு சூப்பராக வரும். அந்த பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா, மசாலா எதுவுமே போடாத டேஸ்ட் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹேவ் அ நைஸ் டே.